2024 குரோதி வருஷம் மே 1ஆம் தேதி புதன்கிழமை குரு மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார். மிதுனத்துக்கு இது 12ஆம் இடம். மிதுனத்துக்கு 4, 6, 8 இடங்களை அந்த பாவங்களை குரு பகவான் பார்க்கிறார். ரிஷபத்துல இருந்து 5ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையா விருச்சிகத்தையும் 9ஆம் பார்வையா மகரத்தையும் பார்க்கிறார். குரு மிதுனத்துக்கு 12ஆம் இடமா விரயஸ்தானத்துல நிக்கிறார். விரயஸ்தானத்துலனா சுப விரயம். ஓகே, அதே ரிஷபத்துல இருந்து 7ஆம் பார்வையா விருச்சத்தை பார்க்கறது மிதுனத்துக்கு 6ஆம் இடம். சரி, இப்ப மிதுன ராசியோட தன்மையை பார்க்கலாம். மிதுன ராசி இரட்டை தன்மையுடைய ராசி, புதன் ஆதிக்கம் நிறைந்த ராசி. இயல்பாகவே மதிநுட்பம், அறிவாற்றல், எதையும் சமயோஜிதமாக சிந்திக்கும் செயல்பாடு உள்ள ராசி. இசை மீது ஆர்வம் அதிகமா இருக்கும். இவங்களுக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். பாட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. குறிப்பா திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கிறவங்க சிவன் பக்தராவோ சிவன் அடிமையாவோ இருப்பாங்க. இவங்க எங்க போறதா இருந்தாலும் துணைக்கு ஒரு ஆள் வேணும். துணை இல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. இவங்களை ஒருத்தர் புஷ் பண்ணிட்டே இருக்கணும். இவங்க பேசுறது வக்கீல் மாதிரி பாயிண்டா பேசிட்டு இருப்பாங்க. இவங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. சரி, இப்ப ரிஷபத்துல 5ஆம் பார்வையா குரு பகவான் மிதுனத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப வண்டி, வாகனம், தாயார், இத பத்தி தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இது சுகஸ்தானம். எல்லா சுகங்களும் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். வண்டி வாங்குறவங்க இந்த காலகட்டத்துல வாங்குவாங்க. வண்டியை சரி பண்றவங்க, புது வண்டி வாங்குறவங்க, இடம் வாங்குறவங்க, காலி இடம் வாங்குறவங்க, அந்த இடத்துல வீடு கட்ட முயற்சி பண்றவங்க இந்த காலகட்டத்துல நடக்கும். மெயினா மிதுன ராசிக்கு இந்த காலகட்டத்துல வீட்டு மேலதான் ஆர்வம் அதிகமா இருக்கும். 6ஆம் இடம் கடன், நோய், எதிரி. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குரு பகவான் 7ஆம் பார்வையா விருச்சத்தை பார்க்கிறாரு. மிதுனத்துக்கு அது 6ஆம் இடம். அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா தொழில், அதாவது வேலை இருக்கு. வேலை உயர்வு, வருமானம் உயர்வு, அடிவயிறு பிரச்சனை இதெல்லாம் சால்வ் ஆகும். ப்ரொமோஷன் கிடைக்கும். கடன் வாங்குற எண்ணத்தை தூண்டுவாரு. 8ஆம் இடம் மகரம். அந்த இடத்துல வம்பு, வழக்கு, நோய் இது இருக்கும். தீராத நோய், தீராத வம்பு, வழக்கு இதெல்லாம் இருக்கும். குரு பார்க்க கோடி நன்மைன்ற மாதிரி இந்த காலகட்டத்துல வழக்கு இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். சரி, ரிஷபத்துல 7ஆம் பார்வையா விருச்சத்தை பார்க்கிறாரு. செவ்வாயோட வீடு அது. மேசம், அதுவும் செவ்வாயோட வீடு. அப்ப என்னன்னாக்க 6ஆம் இடம் சகோதரர் கூட இருந்த பிரச்சனை இப்ப ஒரு முடிவுக்கு வரும். அவங்களால ஒரு லாபமும் கிடைக்கும். நன்றி.